Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல நாம Google Pay business applicationல மினிமலான டாக்குமெண்டேஷன்ல up to 8 lakh வரைக்கும் instant personal loan அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்கறதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்கான வீடியோல அத பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். பட் அந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம financial advisor கிடையாது. சோ நீங்க financial சம்பந்தமா எந்த ஒரு டிசிஷன் அப்படிங்கிறது எடுக்கிறதா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் ஒரு financial advisor மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் தான் நீங்க financial decision அப்படிங்கறத எடுக்கணும். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதும் only for எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், நாம இப்போ ஜிபே பிசினஸ் அப்ளிகேஷனுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கோம். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பர்சனல் லோன் டீடைல்ஸ்ல ஸ்டார்டிங் 10,000 இருந்து அதிகபட்சமா 8 lakh வரைக்கும் லோன் அப்படிங்கிறது தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் பர்சனல் லோன் அப்படிங்கிறது கிடையாது. இதை பொறுத்தவரைக்கும் ஒரு பிசினஸ் லோன் தான். இந்த லோனை பொறுத்தவரைக்கும் இவங்க கிரெடிட் லைன் ஆப்ஷன்ல தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதை ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நோட் பண்ணிக்கங்க. இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 15% per annum இருந்தே ஸ்டார்ட் பண்றதா போட்டிருக்காங்க. இதுவே மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டா பாத்தீங்கன்னா 1.5% இருந்து 3% அப்படிங்கிறது கால்குலேட் ஆகும். தென் இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூர் அப்படின்னு பார்க்கவும் 6 to 36 months அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இந்த லோன் அமௌண்ட்ல நீங்க ஒருவேளை லோனை வித்ட்ராவல் பண்ணி யூஸ் பண்றீங்க அப்படின்னா அப்போ ப்ராசஸிங் ஃபீஸா 2% of loan amount plus GST அப்படிங்கிறது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப முக்கியமா இந்த லோனை பொறுத்தவரைக்கும் Google Pay பிசினஸ் அப்ளிகேஷன் டைரக்டா கொடுக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலா ஆதித்யா பிர்லா கேபிட்டல், DMI Finance, ICICI Bank, IndiFi, PayUfin இவங்க கூடலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த விதத்துல இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை பொறுத்தவரைக்கும் இவங்களுடைய லெண்டிங் பார்ட்னர்ஸ் உடைய யாராவது ஒருத்தருடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் மேட்ச் ஆகும் பொழுது தான் உங்களுக்கு லோன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மேட்ச் ஆகுதுங்கிற பட்சத்தில் அவங்களே ப்ரீ அப்ரூவ்ட் லோன் ஆஃபராகவே உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஈஸியாக ப்ராசஸ் அப்படிங்கிறத பண்ணிக்க முடியும். பட் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி கூகுள் பே பிஸ்னஸில் ஒரு லோன் எடுக்கணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும் அப்படின்னு பார்க்க நீங்கள் கூகுள் பே பிஸ்னஸ் அப்ளிகேஷன் வழியாக ரெகுலராக டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கணும். அதாவது இது ஒரு பிஸ்னஸ் லோன் அப்படிங்கிறதுனால நீங்கள் கடை வச்சுட்டு இருக்கீங்க இல்லை வேற ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் QR கோட் அப்படிங்கிறது கூகுள் பே சைடு இருந்து வச்சிருப்பாங்க. அந்த QR கோட் வழியாக நீங்கள் பேமெண்ட் அப்படிங்கிறத ரிசீவ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அந்த ரிசீவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைம் டூரேஷன் அப்படின்னு பார்க்கவும் 6 to 12 months, அதாவது 6 மாசத்துல இருந்து அதிகபட்சமா 1 year ஆவது நீங்க அந்த மாதிரி அமௌண்ட் அப்படிங்கறத ரிசீவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பர்சனா இருக்கணும். உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறதும் ரொம்பவே பெட்டரா இருக்கணும். அந்த விதத்துல 650க்கு மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லேட் பேமெண்ட், செட்டில்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறதும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களையுமே சொல்லியிருக்காங்க. அந்த விதத்துல கூகுள் பே பிசினஸ் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணும்போது இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல ஸ்டார்டிங் 37,000 இருந்து அதிகபட்சமா 8 lakh வரைக்கும் லோன் தரதா போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 2% ரிடியூசிங் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்ல லோன் தரதாவும் 12 to 36 months ரீபேமெண்ட் டென்யூர்ல லோன் அப்படிங்கிறது கொடுக்கறதாவும் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பவர்டு பை DMI Finance அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே பாருங்க, நோ ஆஃபர்ஸ் ஃப்ரம் ஆதித்யா பிர்லா கேபிட்டல், ICICI Bank, IndiFi, PayUfin இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஆஃபர் கிடையாது. DMI Financeல இருந்து ஆஃபர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதுவும் இருக்கு கிடையாது, இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, அவ்வளோதான். இப்போ ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா உங்களுடைய சிபில் ப்ரொஃபைலை வந்து நாங்கள் ஃபெச் பண்ணிக்கிறதா அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ ஓகே நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கூகுள் பே பிஸ்னஸ் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிஸ்னஸ் டீட்டெயில்ஸை நாங்கள் கேதர் பண்ணி எடுத்துக்கிறதா அப்படிங்கிறத கேட்பாங்க. ஓகே அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அலோவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அதுலேயே உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ், பேன் டீட்டெயில்ஸ்லாம் இருந்தது அப்படின்னாலும் அதையே ஃபெச் பண்ணியும் எடுத்துப்பாங்க. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இந்த MSME பிஸ்னஸ் லோன் ஆப்ஷனில் DMI Finance சைடு இருந்து அதிகபட்சமாக 8 lakh வரைக்கும் லோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி லோன் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே சில அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதையும் அவங்க வாங்கிக்கிறாங்க. அந்த விதத்தில் உங்களுடைய ஃபேமிலியோட ஒட்டுமொத்த இன்கம் அப்படிங்கிறது மந்த்லி 25,000க்கு மேலே இருக்கா அப்படிங்கிறதையும் நாம அக்ரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இப்போது லோன் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் ஆஃபர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஒன்ஸ் லோன் ஆஃபர் இருந்தது அப்படின்னா உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸ் அண்ட் ஆதார் டீட்டெயில்ஸை வச்சு KYCலாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு E-NACH அண்ட் E-Sign ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ்லேருந்து அதிகபட்சமாக 72 ஹவர்ஸ்க்குள்ள லோன் அமௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் அப்ளை பண்ணுற ப்ராசஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸாக தான் இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமாக ஆல்ரெடி பேன் டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணியிருக்கும் பொழுது ஆஃபர் இருந்தது அப்படின்னா அவங்களே ப்ரீ அப்ரூவ்ட் லோன் ஆஃபராகவே ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்க்க இதில் லோன் எடுக்கணும் அப்படின்னா பிஸ்னஸ் ப்ரூஃப்காக நீங்கள் எந்த ஒரு கொலட்ரல் அப்படிங்கிறதுமே சப்மிட் பண்ண தேவையில்லை. பிஸ்னஸ்க்காக ப்ரூஃப் அப்படிங்கிறதுமே சப்மிட் பண்ண தேவையில்லை. தென் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதில் கிரெடிட் லைன் ஆப்ஷனில் லோன்
அப்படிங்கிறது கொடுக்கறதுனால நீங்கள் டாப் அப் லோன் அப்படிங்கிறதுமே ஒரு சில கேசஸ்லாம் வாங்கிக்க முடியும். தென் இவங்க ரொம்பவே டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிறதாவும் போட்டிருக்காங்க. அந்த விதத்தில் ஃபோர்க்ளோசர் சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இடையில ஏதாவது லோனை முடிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 4% ஆஃப் ரிமைனிங் பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே கைஸ், ஓவராலாக இன்னைக்கான வீடியோவில் நம்ம இந்த ஜிபே பிசினஸ் அப்ளிகேஷனில் கிடைக்கக்கூடிய கம்ப்ளீட்டான லோன் டீடைல்ஸ் அப்படிங்கிறதையுமே பார்த்துருந்தோம். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.